வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து கடைசி டாஸ்க் 8வது டாஸ்க் வந்து இதான் மக்களே, இதான் கடைசி டாஸ்க் வந்து. இந்த டாஸ்க்ல வந்து எல்லாரும் காருக்குள்ள இருக்கணும். யாரு முதல்ல இறங்கலாம் அவங்க பாயிண்ட் கம்மியா இருப்பாங்க, யார் கடைசி இறங்கலாம் அவங்க இந்த பாயிண்ட் கூட மக்களே. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு ஒரு பஞ்சாயத்து வருது. யாருக்கு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கம்ருதீன் பார்வதிக்கு ஒரு பஞ்சாயத்து. சும்மா உள்ளுக்குள்ளேயே பேசி வெறுப்பேத்தி வெளியேற்றலாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க கம்ருதீனும் பார்வதியும். அப்போ வந்து சாண்ட்ரா வந்து ஒம்பளுக்குறாங்க. இவங்களாம் டிவி பார்த்து வந்தாங்களா இல்ல சும்மா உள்ள வந்தாங்களான்னு தெரியல, டிவில இருக்கா என்னன்னு தெரியல, சும்மா எதையாவது ஒன்ன பார்த்துட்டு உள்ள வர மாதிரி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சும்மா இருப்பாங்களா சாண்ட்ரா, அவங்களும் பதிலுக்கு சொல்றாங்க, நான்லாம் டிவிலாம் பார்த்துட்டா வந்துட்டேன், சும்மா இருங்க காமருதீன் அப்படின்ட்டாங்க. அதாவது கம்ருதீன் வந்து காமருதீன் அப்படின்ட்டாங்க. அது கம்ருதீன் என்ன சொல்றாரு, காமருதீன் நீங்க எப்ப பாத்தீங்கன்னா காமம் அப்படின்னு, ஆமா உனக்கு காமம் ஏறி போச்சு அப்படின்ற மாதிரி எதை சொல்றாங்க. பதிலுக்கு கம்ருதீன் என்ன சொல்றாருன்னா, ஐயா ஆமாங்க காமம் அதிகமா இருக்கு, அங்கேயே நாங்க இது பண்ண வேண்டிய, நீங்க இது பிடிக்கலன்னா நீங்க இறங்கி போங்க அப்படின்னு. இல்ல நீங்க வெளியே போய் பாருங்க உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க சாண்ட்ரான்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கம்ருதீன் வந்து சொல்றாரு, இவங்க 2 பிள்ளை பெற்றிருக்காங்க, 2 பிள்ளை பெத்த மாய்க்கா பேசுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கோவம் வந்துரு, வேணா நீங்க வேணா போய் பிள்ளைய பெத்துக்க அப்படின்னு சாண்ட்ரா சொல்லி விட்டுறாங்க. பதிலுக்கு வந்து வாக்குவாதம் ரொம்ப முத்திட்டே இருக்க என்ன சொல்றாங்கன்னா, செருப்பு பிஞ்சிரும் சொல்லிடுறாரு இவர் கம்ருதீன் வந்து சொல்லிடுறாரு செருப்பு பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு கோவம் வந்துரு. இவங்களும் பதிலுக்கு என்ன சொல்றாங்க, அடிச்சு பாடுறா மூஞ்சில காரி துப்பி பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கம்ருதீன் வந்து காரி துப்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீ துப்பி பாடுறா அடிச்சு பாடுறா அப்படின்னு அவங்களும் கோவப்பட்டாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னா கம்ருதீன் வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நாயை பேய ஏதோ வைய ஆரம்பிச்சிட்டாரு, மூஞ்சிய பாரு அதை பாருன்னு சொல்லிட்டு துப்புரமாக்கி போயிட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருக்க வந்து வினோத்தும் சபரி வந்து சொல்றாங்க, இதெல்லாம் வேணாம்டா வார்த்தையில விடாதீங்க அப்படின்னு கட்டுப்படுத்துறா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா விக்கல் சுக்ரா வந்து முன்னாடி வந்து வெளியே உட்காந்துருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா பாரு வந்து ரொம்ப பேசி சண்டை போட்டு இவங்கள சாண்ட்ரா வந்து வெளியே தள்ளி வராங்க, புஷ் பண்ணி வராங்க. புஷ் பண்ணா அவங்க வெளியே வந்து விழுகுறாங்க. அப்ப எல்லாருமே கத்துறாங்க, வேணாம் பாரு எல்லாம் தப்பு பாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. சொன்னது தாண்டியே அவங்க வெளியே தள்ளி விட்டுறாங்க. சாண்ட்ரா பாவம் வெளியே வந்து விழுந்துறாங்க. அப்ப வந்து அப்பயே விடல பாரு வந்து இதுக்கு வந்து ஒரு நியாயத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இது கேம் தான், நான் அப்படித்தான் பண்ணுவேன், நீங்க எல்லாம் பேசக்கூடாது, நான் கரெக்டா தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கத்தி பேசுறாங்க பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு வலிப்பு மாதிரி வந்தது. வந்த உடனே எல்லாரும் விக்ரமா பதறாங்க. அப்போ வந்து காருக்குள்ள இருந்த வினோத் சபரி வெளியே வந்து தண்ணியெல்லாம் தொளிச்சு இது பண்றாங்க. தொளிச்சு இது பண்ண உடனே அப்படியே அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அப்பயும் கூட பாரு வந்து என்ன சொல்றாங்களா, இல்ல மெடிக்கல் டீம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கமருதீன் என்ன சொல்றாரு, இது ஒரு நடிப்புன்னு வேற சொல்றாரு அவரு. இவ்வளவு பார்த்து உங்களுக்கு இவ்வளவு இதா வரல அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்ப வந்து திவ்யா அவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க. அதையும் எதிர்த்து பாரு பேசிட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்து உள்ள அமுச்சு விட்டோன்னே வெளியே வராங்க யாரு, விக்ரமும் சபரி வெளியே வந்து அமூர்தினா வந்து கிளின்னு கிளிக்கிறாங்க மக்களே. சில பேட் வேர்ட் எல்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் வந்து பீட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டாரு, நம்ம வினோத்தனன் வந்துட்டாரு. வினோத் வந்து கிளின்னு கிளிக்கிறாப்புல காருக்கு முன்னாடி வந்துட்டாரு. நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி தாண்டா வரேன், கார் கிட்ட வந்து அவங்கள வைறாங்க. அதுக்குள்ள இருந்த திவ்யா அதுக்கு மேல கோவப்பட்டு அவங்க பார்வதியை வந்து கிளின்னு கிழிச்சு எரிஞ்சிடாங்க, அவங்களே வைறாங்க. நீ என்னடி நீ யார் வாயமுறி கத்துல இவரே அரண்டுறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டீம் வந்து சாண்ட்ராக்கு வந்து அங்க உள்ள ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வெளியே வந்து 3 பேருமே இருக்காங்க, சபரி விக்ரம் வினோத் 3 பேரும் வந்து கமருதீனை வந்து சண்டை போட்டு வஞ்சிட்டு இருக்காங்க மக்களே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கேம் எண்ட்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல வெளியே போயிட்டாங்க. கடைசி 3 பேர் தான் உள்ள இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி, அரோரா, சுபிக்ஷா, இந்த 3 பேர் தான் உள்ள இருக்காங்க. அவங்களும் உள்ள பேசிட்டே இருக்காங்க. இதுல வந்து அரோராவுக்கும் பார்வதிக்கும் உள்ள சண்டை வருது, சுபிக்ஷா பேசாம உட்காந்துருக்காங்க மக்களே. ஓகே மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.